ஹலோ பயணம் செய்யும் ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ பூங்குடி ஜோதிடர். இந்த பதிவு ஜோதிட பரிகாரங்கள். அதிர்ஷ்டத்தை பேர் அதிர்ஷ்டமாக்கும் பரிகாரங்கள் பத்தி 12 ராசிக்காரங்களுக்கும் நாம பார்க்கலாம். முடிந்த அளவு பாதி இந்த வாரம் பார்த்தாலும் அடுத்த தடவை பாதி பார்த்துடலாம், சரிங்களா? ஏன்னா நீண்ட பதிவு இது, அதனால அனைவரும் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாயு வேகம், மனோவேகம் என்பார்கள். அதாவது காற்று எவ்வாறு ஓரிடத்தில் நிலையாக இராமல் சுற்றி சுழன்று வீசுமோ அந்த மாதிரி மனிதன் எண்ணங்களும் வேகமாக அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். ஒன்று தொட்டு ஒன்று என எண்ணங்களின் மீள் நீட்சி சென்று கொண்டே இருக்கும். எண்ணங்கள் என்பது என்ன? ஒருவரின் ஆசைகள், லட்சியங்கள், திட்டங்கள், எதிர்கால வாழ்க்கை மேம்பாட்டு சிந்தனைகள் என்று சொல்லலாம். சில சமயம் நல்ல எண்ணம், சில சமயம் கெட்ட எண்ணம், சில சமயம் சமூகத்துக்கு ஒவ்வாத எண்ணங்களை, அபிப்பிராயங்களை, சில சமயம் சீரிய யோசனைகள் என ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியும் யோசித்து கொண்டே இருக்கிறார். இது வயதுக்கேற்ற யோசனை எண்ணங்களாகவும் அமையும். இது அந்தந்த கால வயதுக்கேற்ற யோசனைகளாகவும் எண்ணங்களாகவும் அமையும். இப்போ ஜோதிடத்தில் ஒருவரின் எண்ணங்களை பற்றி கூறும் இடம் 5ஆம் இடமாகும். இந்த 5ஆம் இடம், அதன் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம், பார்க்கும் கிரகம் என இதனை பொறுத்து சிந்தனைகள் கொடிகட்டி பறக்கும். சரி, இத்தனை யோசனைகள், சிந்தனைகள், லட்சியங்கள், விருப்பங்கள், தாபங்கள் அனைத்தும் நிறைவேறுமா? எண்ணியது எண்ணியாங்கே பலிதமாகுமா? இதனை நிர்ணயித்து கூறும் இடம் 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமான 11ஆம் இடமே ஆகும். ஆக ஒரு மனிதன் அனைத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் அது நிறைவேறுமா? கால தாமதம் ஆகுமா? ஆசைக்கு எதிரான செயல்கள் நடக்குமா? ஆசையே நிறைவேறாதா என இத்தனை விஷயங்களையும் 11ஆம் இடம் தெளிவாக கூறும். அதுவும் நமது எண்ணங்கள் தர்ம வழியில் நிறைவேறுமா, அதர்ம வழியில் நிறைவேறுமா என்பதையும் இந்த 11ஆம் இடம் அறுதியிட்டு கூறிவிடும். 11ஆம் இட அதிபதியும் ஆசைகள் நிறைவேறும் விதமும் பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இட அதிபதி உச்சமானால் நமது லட்சியங்கள் பூத்தெடுப்பது போல் எளிதாக விரைவாக நிறைவேறும். 11ஆம் இடம் அதிபதியும் ஆட்சியானால் நமது ஆசைகள் அளவிடா முறையில் அழகாக நிறைவேறும். இந்த 11ஆம் அதிபதி சுப வர்க்கோத்தமம் பெற்றால் சுலபமாக எண்ணம் நிறைவேறும். இந்த 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்றால் நினைவுகள் நிறைவேறுவது கடினமாகும். 11ஆம் அதிபதி பகை நீச்சம் பெற்று 6, 8, 12 இருப்பின் எந்த முயற்சியிலும் லாபம் கிடைக்காது. லக்னாதிபதியும் இந்த 11ஆம் அதிபதியும் பகை கிரகங்களாக அமையும் போது பகைவர்களுடன் முட்டி மோதி யோசனைகளை நிறைவேற்றுவார்கள். 11ஆம் அதிபதி நீச்ச வர்க்கோத்தமம் பெற்றால் சிந்திக்காமல் இருப்பது உத்தமம். என்ன யோசனை என்றாலும் எதுவுமே நிறைவேறாது. அற்புத வாழ்வதரும் ஆன்மீக இந்த ஜோதிட பரிகாரங்கள்ல நாளடைவில் இவன் ஒண்ணு சொன்னாலே விளங்க மாட்டேங்குது என ஒத்துக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். நாம இந்த பரிகாரத்தை கேட்கும் பொழுது என்ன நமக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, எதுவுமே ஒத்துக்கவும் மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு நிலை அவங்களுக்கு வரும். இந்த 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கும். பெரும்பாலான மனிதர்களில் சிந்தனை லாபம் அடைவது,
என்பதை நோக்கித்தான் பயணப்படும். அதாவது இந்த சிந்தனைகள் எல்லாமே எப்படி லாபம் அடைவது என்பதை நோக்கித்தான் பயணப்படும். எனவே இங்கே சிந்தனை பலிப்பது என்பது ஒருவரின் லாப கணக்கையும் குறிக்கக்கூடியது. இனி 12 ராசினருக்கும் அவர்களின் எண்ணமும் லட்சியமும் பலிதமாகி லாப பெருக்கமும் எப்படி இருக்கும் என்று நாம பார்க்கலாம். இவர்கள் ராசியின் எண்ணத்தை நிறைவேற்றும் ராசி கும்பம், அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கலாம். இவர்கள் ராசியின் எண்ணத்தை நிறைவேற்றும் ராசி கும்ப ராசியாகும். இதனுடைய அதிபதி சனி பகவான். சனி எப்போதும் மந்தமான கிரகம்தான், ஆனாலும் அவர் ஒரு ஸ்திர கிரகம். எனவே சனி ஓரையில் வாங்கும் பொருட்களை அவர்களின் வம்சாவளிகளும் அனுபவிப்பார்கள் என்பார்கள். சனி மந்தநாதலால் இவர்களின் நோக்கங்கள் சற்று மெதுவாகத்தான் நிறைவேறும். நிதானமாகத்தான் லாப வரவை அனுபவிப்பார்கள் இந்த மேச ராசிக்காரர்கள். அதனால் லட்சியங்கள் சற்றே மெத்தனமாக நிறைவேறுவதால் லாப முன்னேற்றமும் கொஞ்சம் தாமதமாகவே அமையும். எனினும் தீர்க்கமாக இருக்கும். முயல் ஆமை கதை போல் நிதானமாக சென்றாலும் எண்ணம் நிறைவேறிவிடும். அதனால்தான் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் நிறைகுடமாக திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெற்று விடுவார்கள். அரசு தொடர்பாக உச்சமான பதவிகளே இவர்களின் லட்சியமாகவே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சமாவார். காலபுருஷ தத்துவப்படி இந்த 11ஆம் அதிபதி மேச ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சமாவார். எனவே இவர்களின் எண்ணங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற ஒரு தொண்டற்படையே காத்து கொண்டிருக்கும். மனிதர்களின் தொடர்பால் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். சில சமயம் அதர்ம வழியிலும் லட்சியம் இவர்களுக்கு நிறைவேறும். இவர்களின் 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்றால் அந்தோ பரிதாபம். ஏனெனில் ராசியிலேயே நீச்சம் பெறுவார். வாழ்க்கை தோல்விகளுக்கும் எண்ணங்களின் சறுக்களுக்கும் இவர்களே காரணமாகி விடுவார்கள். என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறாமல் போய்விடும். அதிர்ஷ்டம் லாபம் என்பது இவர்கள் இருக்கும் ஏரியாவுக்குள் கூட வராது. அதனால் மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவர்களின் ராசிப்படி சனி பகவான் நீச்சம் அடைகிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளடைவில் தன்னைத்தானே நொந்து கொண்டு சுய கழிவிறக்கம் கொள்வார்கள். நமக்குள்ளேயே நொந்துக்குவாங்க. சரிங்களா? இவ்வாறு 11ஆம் அதிபதி சனி நீச்சமான அன்பர்கள் ஓடி போய் ஆஞ்சநேயரின் பாதங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு பலமான பரிகாரம் என்னன்னா, கோவில்களையும் குளங்களையும் அருகில் உள்ள ஏரிகளையும் முடிந்த அளவு இவர்கள் சுத்தப்படுத்தி வந்தால் நீர்நிலைகளின் அசுத்தம் குறையும் போது இவர்களின் துரதிர்ஷ்டமும் குறைய ஆரம்பிக்கும். ஐயப்பனை இவர்கள் வணங்கி வர வேண்டும். நன்றி. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷபராசிக்கு எண்ணங்கள் லட்சியங்கள் உருவாகும் இடம் கன்னி ராசி. இதன் அதிபதி புதன். புதன் எப்போதுமே சிந்தனைக்குரிய கிரகம்தான். அவரே 5ஆம் அதிபதியாக வரும்போது யோசனைக்கு குறைவே இருக்காது. குடும்பம், செல்வம், வாக்கு, புத்திசாலித்தனமான வியாபாரம் இவை பற்றி சிந்தனை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அத்தனை சிந்தனையும் சிறகடித்து நிறைவேறும் 11ஆம் இடம் மீனம். இந்த மீன ராசிதான், அதன் அதிபதிதான் குரு. புதன் ஒரு சிந்தனை கிரகம். அவை நிறைவேறும் இடம் ஒழுக்கத்துக்குரிய குரு வீடு. எனவே கூடுமானவரை ரிஷபராசியினர் தங்கள் ஆசைகளை ஒரு நேர்கோட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு ஒழுக்கமாக நிறைவேற்றுவார்கள். ரிஷபராசியின் 11ஆம் அதிபதி குரு உச்சமானால் லட்சியங்களை நன்கு திட்டம் தீட்டி நிறைவேற்றுவார்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு ரிஷபராசியினரின் எண்ணங்களை நிறைவேற்றுவார். அதிபதி மட்டுமல்ல, அதாவது ரிஷபராசியினரின் எண்ணங்களை குரு நிறைவேற்றுபவர் மட்டுமல்ல, 8ஆம் இட அதிபதியும் அவர்தான். இதனால் இவர்களின் லட்சியங்களை நிறைவேற்றும் போது சட்டத்தின் ஓட்டை உடைசலை கண்டுபிடித்து அதன் வழியாகவெல்லாம் நினைத்ததை நிறைவேற்றுவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். கேட்டால் சட்டப்படிதான் நடக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்து கொஞ்சமும் அஞ்சாமல் சொல்வார்கள். குருவே 8ஆம் அதிபதியாகி அவரே 11ஆம் அதிபதியும் ஆகும் போது தப்பு தண்டாக்களை ஆல்டர் செய்து
அதனை நியாயப்படுத்தியும் விடுவார்கள். தங்கள் லட்சியம் நிறைவேற இளைய சகோதரர்கள், வேலையாட்கள் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆகையால் இந்த ரிஷபராசியினர் 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சியாக இருப்பினும் எண்ணம் நிறைவேற ஒரு தடையும் இருக்காது இவர்களுக்கு. அதாவது மீன ராசியில குரு அங்கே ஆட்சி பெற்று உட்கார்ந்திருந்தால் இந்த ரிஷபராசியினருக்கு எண்ணம் நிறைவேற ஒரு தடையுமே ஏற்படாது. இதே குரு 8ல் ஆட்சி பெற்றால் கதை சற்று கந்தல் தான். ஒன்று ஆசைகள் நிறைவேற பெரிய பெரிய தடைகள் ஏற்படும், எதிர்ப்புகள் வரும், அல்லது லட்சியங்களை முறையற்ற வழியில் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதில் நிறைய சட்டத்திற்கு விரோதமான விஷயங்களும் இருக்கும். அதனை பூசி மெழுகி விடுவார்கள். இந்த 8ஆம் இட குரு ஆட்சி பெற்று இருந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் அதிபதி குரு நீச்சமானால் என்ன சொல்ல, 11ஆம் இடம் லாபஸ்தானம், 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்துக்குரிய இடம். இவ்வாறு ஒரு லாபாதிபதி ஒரு அதிர்ஷ்ட இடத்தில் நீச்சமாகி மறைந்தால் லட்சியம் நிறைவேறாததால் அதிர்ஷ்டம் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதிர்ஷ்டம் இல்லாததால் எண்ணம் நிறைவேறவில்லையா என ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். இந்த குரு நீச்சம் பெற்றால் ரிஷபராசினருக்கு 9ஆம் இடமான மகரத்தில் குரு நீச்சம் அடைகிறார். இந்த நிலையில் ரிஷபத்தாருக்கு என்ன அதிபதி அதாவது எண்ண அலைகளை உருவாக்கும் அதிபதியான 5ஆம் அதிபதி புதன் 11ல் நீச்சம் பெறுகிறார். இந்த நிலை இருந்தால் சொல்ல என்ன இருக்கிறது, உருப்படாத யோசனைகள் தான் வரும் என்று சொல்லலாமா, அல்லது விளங்காத விஷயத்தை தான் யோசிப்பவர் என்று சொல்லலாமா? ஏதோ ஒன்று நாம சொல்லிக் கொள்ளலாம். இவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும் அதிபதி குரு நீச்சமானால் சிவனின் பாத கமலம் பணிய வேண்டும். சிவனின் எந்த மந்திரம் சொல்ல முடியுமோ அதனை தினந்தோறும் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய என்று முடிந்த மட்டும் சொல்லுங்கள். இயன்ற போதெல்லாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எண்ணியது எண்ணியாங்கே நடக்கும். வசதி குறைந்த அந்தணர்களுக்கு, ஏழ்மை நிலையில் உள்ள சிறுவர்களுக்கு, கற்பச் சிதைவடைந்த பெண்களுக்கு, கல்வி தடைப்பட்டவர்களுக்கு உணவு, ஆடை, மருந்துகள், புத்தகம் வாங்கி கொடுங்கள். இருளான கோவில்களில் எத்தனை விளக்கு ஏற்றி வைக்க முடியுமோ அத்தனை அளவு நம்மளுடைய எண்ணம் ஈடேறும். சரிங்களா? அடுத்து மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியின் சிந்தனை ராசி துலாம் ராசியாகும். அதிபதி சுக்கிரன். கேட்கவே வேண்டாம், யோசனைகள் கூட அழகாகத்தான் தோன்றும் இவர்களுக்கு. எல்லாரையும் விட ஒருபடி அதிக யோசனைகள் வரும் இவருக்கு. வெளிநாடு செல்ல, நிறைய முதலீடு செய்ய, நிறைய செலவு செய்ய என லட்சியம் வரும் இவர்களுக்கு எண்ணங்களில். இவர்களின் அத்தனை அவாக்களையும் தாம்பீகமான ஐடியாக்களையும் நிறைவேற்றும் இடம் மேஷம். அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 11ல் ஆட்சியாக இருந்தால் நினைத்தது நிறைவேறும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் மேஷ ராசியாகும். அதனால் அதே இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் நினைத்தது நிறைவேறும் இவர்களுக்கு. அவரின் இன்னொரு வீடான 6 ஆட்சி பெற்றாலும் எண்ணம் நிறைவேற கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் கடன், கொஞ்சம் வம்பு வழக்கு என எல்லாம் கலந்து கட்டி எதையாவது செய்து நினைத்ததை முடித்து விடுவார்கள் இவர்கள். செவ்வாய் உச்சமானால் என்ன நல்ல பலன். மிதுனத்தார் நினைத்ததற்கு மேல பல மடங்கு நடக்கும் அல்லவா என்றால் அல்ல. அதாவது மிதுனத்துக்கு 2ஆம் வீடான கடகத்தில் செவ்வாய் உச்சமானால் இவர்களுக்கு என்ன நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவர் மிதுனத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் அல்லவா உச்சமாவார். மிதுனத்திற்கு 8ஆம் இடத்தில் ஒரு அரசன் கடகத்தில் இந்த கடகத்தில் மிதுனத்துக்கு 2ஆம் இடமாகும். ஆனால் மிதுனத்துக்கு 6ஆம் இடமான செவ்வாய் இருப்பதால் இவர் உச்சமடைவது 2ஆம் இடம். ஒரு அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்தால் அழகு, அதே அரசன் பதுங்கு குழியில் போய் உட்கார்ந்தால் என்ன சொல்வது? அதை யோசித்து பார்க்கலாம்.
அதே கதைதான் இவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும். அதிபதி 8ல் மறைவது, உச்சமாவது இவர்களின் உயரிய சிந்தனைகள் நடக்க வாய்ப்பே இல்லாமல் போகலாம். அதாவது மிதுனத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல அவர் மறைவது, உச்சமாவது இந்த மாதிரி இருந்தாலுமே அவர்களுக்கு உயரிய சிந்தனைகள் நடக்க வாய்ப்பே இல்லாமல் போகலாம். ஆனாலும் கிரகம் செவ்வாயாதலால் ஏதேனும் மறைவு, சட்டப்புறம்பான வழிகள் மூலம் எண்ணங்களை நிறைவேறச் செய்து விடுவார். செவ்வாய் உச்சமானால் எண்ணங்கள் நேர்வழியில் நிறைவேற வாய்ப்பு குறைவு. அதாவது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் உச்சம் பெறுவதால் எந்த எண்ணமும் நிறைவேறாது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இதே 11ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் நீச்சமடைவார். எனவே இவர்கள் என்ன யோசித்தாலுமே இவர்களின் வார்த்தைகளை நிறைவேற விடாமல் செய்துவிடும். தங்கள் அழகான லட்சியங்களை பேசியே கெடுத்து விடுவார்கள். இவர்கள் குடும்பத்தார் நாளடைவில் நீ பேசாமல் இரு, அது போதும், பேசினாலே நடக்கிறது கூட நடக்காமல் போகிறது என கரிந்து கொட்ட ஆரம்பித்து விடுவார்கள். இதனை நீச்ச செவ்வாய் சரியாக செய்வார். ஆகையால் இந்த மிதுனத்திற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இவர்கள் எண்ணங்கள் லட்சியங்கள் ஓரளவாக நிறைவேறுவதற்கு மலைமேல் இருக்கும் முருகனை வழிபட வேண்டும். மிதுனத்தாரின் செவ்வாய் நீச்சமானால் வாய் பேச முடியாத குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு தங்களால் முடிந்த உணவுப் பொருட்கள், சமையல் பொருட்கள் வாங்கி கொடுங்கள். இளம் வயது பையனுக்கு சிவப்பு நிற ஆடை வாங்கி கொடுங்கள். மிதுனத்தாரின் எண்ணங்களை நிறைவேற்றும் செவ்வாய் நீச்சமானாலும் கூட இந்த பரிகாரங்கள் ஓரளவுக்காவது லட்சியங்கள் நிறைவேற துணை செய்யும். மிதுனத்து வீட்டுக்கு செவ்வாய் நீச்சமடைந்தால் வேலை விஷயமாக எப்போதும் எண்ணங்கள் தடைபடும். இந்த மாதிரி உள்ளவர்கள் திருச்சி அருகே உள்ள திருத்தலையூர் அல்லது பாலக்காடு அருகில் உள்ள கல்பாத்தி ஆகிய ஊர்களில் உள்ள கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வணங்க வேண்டும். திருத்தலையூர் ஸ்ரீ குங்குமவல்லி சமேத ஸ்ரீ சப்தரிஸ்வர பெருமாள், கல்பாத்தி லட்சுமி நாராயண பெருமாள் இவர்களை நாம வணங்கி வர வேண்டும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம். கடகம் வீடு அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம். பாலகிருஷ்ணன் கேக்குதா? நன்றி. நன்றி. ஓகேப்பா.